ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரங்க அவங்க வந்து சரவணம்பட்டியில் இருக்காங்க. சரவணம்பட்டியில் ஒரு காலேஜில் நடந்த ஒரு விஷயத்தை எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. கேட்குறப்ப எனக்கே நிறையா சந்தேகம் அண்டு நிறையா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அந்த பசங்கங்கிற மாதிரி நான்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாரர் விஷயம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருமே வந்துட்டு ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து நிறையா சரவணம்பட்டியில் வந்துட்டு இந்த காலேஜை பற்றி நிறையா வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோவா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயோ இல்லை வெளியவோ வந்து வெளியே சுற்றி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாரும் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளே போகிறதோ இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துங்களில் வந்து போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 காலேஜ் வந்து இதில் வந்து இந்த கதையில் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே சரவணம்பட்டியில் ஒரு பெரிய காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பசங்க அண்ட் இன்னி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 பசங்க வந்துட்டு வேறு காலேஜில் வந்து படிக்கிறாங்க. இவங்க 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த நண்பர்கள். நம்மளே வந்துட்டு ஒரு நாள் நம்ம 4 பேருமே போய் என்ன பண்ணலாம், காலேஜுக்குள்ளே வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம், உண்மையாலுமே இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம ஏன் இப்படி பயந்து அந்த காலேஜ் கேம்பஸ்க்கு வந்து போகிறதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு, சரி இதுக்கு நம்ம என்ன சொல்லணும், வீட்டில் வந்துட்டு கேட்பாங்கல்ல, ஏன் வந்து நைட் வந்துட்டு காலேஜுக்கு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலை வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க 4 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வந்துட்டு நம்ம போய் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி வந்து ஸ்டடி இருக்குது, நாங்கள் 4 பேரும் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இன்ஜினியரிங் காலேஜ் வேறு, அதனாலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு சரி பசங்களாக தானே சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 4 பசங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து அந்த காலேஜில் வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அவங்க எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து என்ட்ரு ஆகுறாங்க. பட் ஃப்ரண்ட் கேட் வழியாக போக முடியாது அப்படிங்கிறனால, செக்யூரிட்டி வந்து இருக்கிறனால நம்ம வந்து முன்வாசல் வழியாக போகவே முடியாது, என்ட்ரி கேட் வழியாக நம்ம போக முடியாது. அதனால நம்ம வந்து காலேஜ் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செவரேறி நம்ம குதிச்சு நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செவரேறி குதிச்சு 4 பேருமே இப்போ வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததும் அவங்க போன முதல் ரூம் வந்துட்டு அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேபு. அந்த கெமிஸ்ட்ரி லேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அந்த ரூமில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து பேசிட்டு அந்த கெமிஸ்ட்ரி லேபில் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதா, பேரநார்மல் ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம வந்து ஸ்கல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கல் வந்து அங்கே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரியலான ஸ்கல். ஸோ அந்த மாதிரியான ஸ்கல்லெல்லாம் பார்த்துட்டு, இதை பார்த்தா மட்டும்தான்டா மச்சான் கொஞ்சம் டெரராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லேபையும் தாண்டி வராங்க. அந்த ஸ்பீடாக தண்ணி வருது. சரி தண்ணி வருது நல்லா, அந்த தண்ணி வந்து நல்லா இருக்காதோன்னு நினச்சா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சும்மா அந்த தண்ணியை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் எந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்கலை. ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம், ஒவ்வொரு கிளாஸ் ரூமு, ஸ்டாஃப் ரூமு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த 4 பசங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் வந்து செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எங்கேயுமே வந்து எந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்கலை. இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் பாத்ரூம் மட்டும்தான் மிச்சம். அந்த காலேஜில் எல்லா ரூம்லேயும் வந்துட்டு அவங்க போய் செக் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம், சரி நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் செக் பண்ண வேண்டியது இருக்குது,
அங்கே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தைரியமாக வந்து பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை காலேஜில் பசங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமே வந்து பாத்ரூம்க்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது ஒரு விதமான பதட்டம் வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சுற்றி இருக்கிறவங்க சொன்ன மாதிரி உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு போயிடலாண்டா, நம்ம இங்கே வேண்டாம், பதட்டமாகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், தைரியமாக சரி நான் போகிறேன்டா ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிருக்கான். போய் ஒவ்வொரு ரூம்பாக செக் பண்ணிட்டு இருந்திருக்கான். கரெக்டாக 4th பாத்ரூம், நம்பர் 4th பாத்ரூமில் வந்துட்டு அவன் எதையோ பார்த்துட்டு பயந்து வர்றதை வந்துட்டு இந்த வெளியே இருந்த அந்த 3 பேருமே வந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பித்து பிடிச்ச மாதிரி அந்த பையன் வந்து நடந்திருக்கிறான். ஸோ அப்படி இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒன்றும் இல்லையா, சரி இவன் வேற ஒரு மாதிரியாக இருக்கான், இவங்கிட்ட என்ன இப்போ நம்ம என்ன பார்த்த இல்லை என்ன நடந்துச்சு அந்த மாதிரி எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து காலையில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ண அந்த தைரியமாக ஒரு பையன் நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணிவிட்டு அதிர்ச்சியாகி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அந்த பையன் வந்து வெளியே வந்தான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த பையனோட அம்மா வந்து இந்த 3 பசங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி கால் பண்ணி பேசும்போது என்னப்பா என்ன தம்பி என்னாச்சு, என் பையன் இன்னும் காணோம், பையன் கூட தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆண்டி, நாங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கோம், ஏன் நம்ம ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, நான் உங்கள் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதனால தான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அம்மா வந்துட்டு காலேஜுக்கு போய் பிரின்ஸிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க நேற்று நைட்டு எங்கள் கூட தான் இருந்தான், நாங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, இப்போ பிரின்ஸிபல் வந்துட்டு இவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சி விசாரித்து பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யார், அந்த பையனை காணோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காணாமல் போனவங்களுடைய அம்மா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என் பையன் காணோம், என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸிபல் வந்துட்டு செக்யூரிட்டி அந்த வெளியே மெயின் கேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பையன் வந்தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சார், நான் வேலைக்கு இப்போ நைட் டியூட்டியில் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பையனும் நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பசங்க வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க சார் நாங்கள் வந்து பின் வாசல் வழியாக செவரேறி குதிச்சு தான் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படிங்கிற உண்மையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பிரின்ஸிபல் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே, அதாவது செக்யூரிட்டி கார்டு, அந்த காணாமல் போனவங்களுடைய பையனுடைய அம்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3 ஃப்ரெண்ட்ஸஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ரூம்லையாக போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் கீழே அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க கெமிஸ்ட்ரி லேபுக்கு வராங்க. கெமிஸ்ட்ரி லேபுக்கு வரும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாரோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த க்ளீனப் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏமா காலையில் நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக அப்படி என்ன எங்கே ஆச்சுன்னு சொல்லி உட்காந்து தொடச்சிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பிரின்ஸிபல் அப்படி வந்து அவங்கக்கிட்ட கேட்ட உடனே அவங்க சொல்லி, கெமிக்கல் கொட்டிருச்சுங்கயா, வந்து சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கே வந்து மாப் போட்டு தொடச்சிட்டுக்கிறேன், கெமிக்கல் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலும் வந்துட்டுருக்காங்க. சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்ததாக இந்த பசங்க வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நல்லா தானே இருந்துச்சு, நம்ம தானே பார்த்தோம், நம்ம தான் அந்த ஸ்கல்லை கடைசியாக பார்த்துட்டு வந்தோம், ஆனால் இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் வந்து உடஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படியே வந்து அப்பயே அவங்க அந்த 3 பசங்களுக்கும் ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த டேப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
டேப்பில் வந்துட்டு லைட்டாக வந்து தண்ணி வரக்கூடிய இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டாக வந்துட்டு இருந்திருக்கு. என்னடா இது பிளட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் இன்னும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நம்ம செக் பண்ணப்போ தண்ணி தானே வந்துச்சு, இப்போ என்ன வந்துட்டு பிளட்டு கலந்த மாதிரி வந்துட்டு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பசங்களும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக தேடினதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமுக்கு வந்துட்டு அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த செக்யூரிட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா இது பாத்ரூமு, இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்க போகுது, இதுலலாம் வந்துட்டு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசங்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் இங்கே தான் கடைசியாக வந்தோம், இந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பணும் அப்படிங்கிறதெல்லாம், என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 3 பசங்களும் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆயிடுது, இந்த பசங்களை வந்துட்டு மறுபடியும் பிரின்சிபல் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து பிரின்சிபல் சொல்கிறாங்க, உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாத்ரூமுக்கு வெளியே வந்து அந்த 3 பசங்க, பிரின்சிபல், அதுக்கப்புறம் வந்து அந்த தொலைஞ்சு போன பையனோட அம்மா, இந்த 5 பேர் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது அது அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தான் ஃப்ரெண்டு நம்மனால தான், நம்மளுடைய இந்த விளையாட்டு புத்தியால் நம்ம ஃப்ரெண்டை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய விளையாட்டுத்தனை எங்கே வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா, என் பையனையே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்க. அப்போ பிரின்சிபலோட கால் கையில் அந்த மாதிரி ரொம்ப அழுது சிம்பத்தியின் காரணமாக பிரின்சிபலும் வந்துட்டு அந்த 3 பசங்களையும் மன்னிக்கிறாங்க. பட் இது வந்து உண்மையாலுமே நடந்தது. ஸோ இந்த பையன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பேய் தான் அவனை வந்து கொன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையாலுமே நடந்திருக்கு அந்த கேம்பஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த காலேஜுக்காரங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு 7 மணி வரைக்கும் காலேஜ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜை வந்து அவங்க 5:30 வரைக்கும் காலேஜ் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாற்றிருக்காங்க, டைமிங் கூட மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பயமான ஒரு விஷயந்தான் அந்த கேம்பஸில் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து யாருமே வந்து 5:30க்கு மேலே வந்துட்டு யாருமே அந்த கேம்பஸ்குள்ளே வந்து இப்போ வரைக்கும் போகிறதோ வர்றதோ, அங்கே ஸ்டேயிங் கூட வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த உண்மையாக நடந்த இந்த திகில் சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.